Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் Poornima. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. வழக்கமா இட்லி சாம்பார் அப்படினு சாப்பிட்டு எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கும். இன்னைக்கு நம்ம டிஃபரண்டா fried chilli idli தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 கப் அளவு ரவை எடுத்துர்க்கேன். உங்களுக்கு நைஸ் ரவை அதாவது இட்லி ரவை கிடைச்சதுன்னா இட்லி ரவையிலே பண்ணலாம், இல்லை நார்மல் ரவையிலையும் பண்ணலாம். நார்மல் ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஊற விடணும், அவ்வளோதான். இப்போ வந்து 3 கப்புக்கு 3 கப் அளவு தயிர் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு. கொஞ்சம் ஒரு கால்லேருந்து அரை கப் அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் அது கண்டிப்பாக ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த மாவு ஊறுற கேப்பில் நம்ம சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 10 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியே கலர் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். இதை அப்படியே கொதிக்க வச்சுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ இந்த மிளகாயை மட்டும் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 6 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அந்த வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறோம். இப்போ இது கூடவே ஈனோ ஒரு பேக்கெட், சின்ன பேக்கெட் வாங்கி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈனோ இல்லாதவங்க வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஆப்போ சோடா சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம இட்லியாக ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி எல்லாமே ரெடி. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். முழு இட்லியாக ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதனால் முழுசாக போடுறேன். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண இட்லியை வந்து 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி ஃப்ரை பண்ண அதே கடாயை யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 டீஸ்பூன் 2லேருந்து 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனே அடுத்ததான் நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே குடமிளகா, சின்ன குடமிளகாவா பொடியாக அரிஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் போய் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சில்லி பேஸ்ட் அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம சுடு தண்ணியில் சோக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ வழுவழுன்னு வரும். நார்மல் வாட்டரில் போட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வச்சாலும் அந்த விதையோடு அப்படியே தெரியும். இது பார்த்திங்கன்னா விதையே தெரியாது. நல்ல பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி கிடைக்கும். தக்காளி போட்டு இது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம இந்த சில்லி பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட சில்லி பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதில் நம்ம இட்லி ஏற்கனவே ஃப்ரை பண்ணி பீஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆனதுக்கப்புறமா போடுங்க. நல்லா ஊறுகாய் மாதிரி வரணும். அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா அந்த மசாலாலாம் எல்லா இட்லி பீசஸ்லையும் பரவுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சிம் பண்ணிவிடுங்க. அடுப்பை சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா ரோஸ்ட்டாக வரும்.
அதுக்கப்புறமா மல்லித்தழை தூவி இறக்க போகிறோம். அவ்வளோதாங்க. மல்லித்தழை பொடியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான ஃப்ரைட் சில்லி இட்லிஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த மழை காலத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சுட சுட சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து லெஃப்ட் ஓவர் இட்லிஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரவா இட்லியில் தான் பண்ணணும் இல்லை, இது ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.